அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது குலதெய்வத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்மளுடைய குலத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம் குலதெய்வம் ஆகும். குலதெய்வங்கிறது ஒரு சிறு தெய்வமா தான் இருக்குமே, ஆனால் அந்த சிறு தெய்வத்துக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். மற்ற எந்த ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுனாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆனா குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு ரொம்ப சுலபமாவே கிடைச்சிடும். மற்ற தெய்வங்களுக்கு நீங்க பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி யாகம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், குலதெய்வத்துக்கு நீங்க சாதாரணமா நீங்க கும்பிட்டு வந்தாவே உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம ஒருத்தரோட உயிரும் கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 2 குலதெய்வம் இருக்கும். அதாவது அவங்க பிறந்த வீட்டோட ஒரு குலதெய்வமும் அவங்க புகுந்த வீட்டோட குலதெய்வமும் இருக்கும். ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்தை படி பெண்கள் யாருமே அவங்க பிறந்த வீட்டோட குலதெய்வத்தை வணங்குறது கிடையாது. சயின்ஸ் படி பார்த்தாலுமே அது வணங்கணுங்கிற பெரிய லெவல் அவங்களுக்கு அவசியம் இருக்காது. ஆனால் அவங்க தங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை ஏதாவது ஒரு திருவிழா காலத்துல வழிபட்டு வந்துட்டு இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு மேலும் அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு குடும்பம் ஆலமரத்து போல நல்லா தழைச்சி நல்லா வேரூன்றி இருக்கணும்னா அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமா இருக்கும். குலதெய்வத்தோட தோஷம் அவங்களுக்கு இருந்தா மற்ற எந்த ஒரு தெய்வமும் அவங்களுக்கு அருள் கிடைக்காது. குலதெய்வத்தோட அனுமதியும் அனுகிரகமும் ஒருத்தங்களுக்கு இல்லைன்னா அவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் எது செஞ்சாலும் இல்ல எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் அவங்க எதிர்பார்த்த பலன் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்படி இருக்கும்போது யாரா இருந்தாலும் நிச்சயமாக அவங்க குலதெய்வத்தோட வழிபாடுகள் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு முன்பதிவிலே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற ஒரு பதிவு சொல்லியிருக்கோம். அதை பாருங்க. குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் பக்கத்துல இருக்குன்னா அந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு போய் ஒரு கற்பூரம் மட்டும் ஏத்தி கும்பிட்டு வந்தாவே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர ஆரம்பிக்கும். பொதுவா திருமணமாகி அவங்களுக்குள்ள அதிகமா சண்டை வந்துட்டு இருக்கு, இல்ல குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குலதெய்வத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க அவங்கள மாதிரி உள்ளவங்க ஒரு குலதெய்வத்தை போய் ஒரு தடவை வணங்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே அதுக்கான மாற்றம் தெரியும். இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நீங்க குலதெய்வத்தை நீங்க இதுவரை கும்பிட்டதே இல்ல, திடீர்னு ஒரு நாள் சடனா போய் நீங்க எல்லா விதமான பூஜை எல்லாமே பண்ணினீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நெகட்டிவா தான் நடக்குமே, எதுவுமே பாசிட்டிவா நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உடனே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்கும், இல்ல கைகால அடிபட்டு உங்களுக்கு ரத்தம் வர மாதிரி இருக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை கஷ்டம், இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட குலதெய்வம். நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு அந்த கஷ்டம் பாதியா குறைஞ்சிரும். திரும்பவும் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு முழுசா போக ஆரம்பிச்சு அந்த கஷ்டங்கள் வந்ததுக்கான காரணம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டாவே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட ஒரு சூட்சும ரகசியமாவே உங்களுக்கு இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குலதெய்வ கோயில போய் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த முதல் நெகட்டிவ்லயே அவங்க அதோட அந்த வழிபட்டை நிறுத்திடுவாங்க. அதனால எக்காரணத்து கொண்டும் நிச்சயமா நெகட்டிவா நடக்கிற வாய்ப்பு 80% இருக்கு. அந்த நெகட்டிவை நீங்க ஏத்துக்கிட்டு திரும்ப திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா தான் குலதெய்வத்தோட அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. மிக்க